பலரின் கனவு கார்களான BMW, பென்ஸ், Audi, ஜாக்வார் போன்ற மிக உயர்தரமான ப்ரீ-ஓன்ட் சொகுசு கார்களை சென்னை அடையாறு மற்றும் கிரீன்வே சாலையில் உள்ள சர்க்கியூட்ஸ் 99 நிறுவனம் விற்பனை செய்து வருகிறது. சர்க்கியூட்ஸ் 99 நிறுவனத்தின் அதிபர் சஞ்சீவ் குமாரை இன்றைய வரவேற்பறை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வாருங்கள், அவர் நமக்களித்த சிறப்பு பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வரவேற்பறை 2.1 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருப்பவர் ப்ரீ-ஓன்ட் லக்ஸரி கார்ஸ் விற்பனையில் கொடிக்கட்டி பறந்து வரக்கூடிய சர்க்கியூட்ஸ் 99 நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திருமிகு சஞ்சீவ் குமார் அவர்கள். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு லக்ஸரி ப்ரீ-ஓன்ட் கார் வாங்கணும்னு ஒரு டீலர்ஸ் கிட்ட போயிருந்தோம். ஓகே. அங்கே ஒரு 10 கார் இருந்தது, இன்னொரு இடத்துல போனோம் ஒரு 20 கார் இருந்தது. ஆனால் நம்ம சர்க்கியூட்ஸ் 99ல ஒரு கார் கடலே பார்க்க முடியுது. எப்போ ஆரம்பிச்சது சர்க்கியூட்ஸ் 99? சர்க்கியூட்ஸ் 99 ஆரம்பிச்சு 8 வருஷம் ஆகுது. ஸோ இந்த லொக்கேஷன் இப்போ 6வது வருஷம் நம்ம கன்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு கார் மேலே எந்த அளவுக்கு விருப்பம் இருக்கு? கார் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு முக்கியமா நீங்க பாக்குறீங்க சார்? காருங்கிறது வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆக்சுவலி எப்போ நம்ம காட்டுலேருந்து ஊருக்குள்ள விவசாயம் பண்ண ஆரம்பிச்சோமோ அந்த டைம்ல இருந்து டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இதை ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதை காருன்னு சொல்றதோட ஒரு தேருன்னு சொல்லலாம். தேர்? ஆமா, கண்டிப்பா சொல்லலாம். அது ஏன்னா அந்த காலத்துல ராஜால இருந்து எல்லாருமே அவங்க வந்து அவங்க தேர் எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமா இருக்கோ அதை பொறுத்து அவங்களுக்கு ஒரு கௌரவம் தானே. அந்த மதிப்பு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. சர்க்கியூட்ஸ் 99ல இந்த பட்ஜெட்ல இருந்து கார் இருக்கு அப்படின்னா எந்த அளவுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? நாங்க ஆக்சுவலி ஃப்ராங்க்லி டு சே ஆரம்பத்தில் நாங்கள் வந்து 1 லட்சத்துக்கு கூட இது பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு 15 லட்சத்துலேருந்து ஒரு 3.5 கோடி ரூபா வரல இருக்கிற வண்டிகளை ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஒரு ஃபேமிலி அவங்க வந்து ஒரு பட்ஜெட் கார்ல இருந்து அடுத்ததாக ஒரு லக்ஸரி காருக்கு நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ரீ-ஓன்ட் லக்ஸரி காரை வாங்கணும் அப்படின்னா ஏன் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ப்ரீ-ஓன்ட் லக்ஸரி கார் ஃபஸ்ட்டு ப்ரீ-ஓன்டோட ஒரு முக்கியமான வந்து பெனிஃபிட் என்னதுன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து காஸ்ட் சேவ் பண்ணுறீங்க. ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து கார் வாங்கி ஒரு டிப்ரிசியேஷனில் வந்து எல்லாத்தையுமே அவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கும் போது அது டிப்ரிசியேஷனில் வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. ஒரு கம்பெனியோட எக்ஸ்பென்ஸில் கிளைம் பண்ண முடியாது. அதனால நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கும் போது நீங்கள் ப்ரீ-ஓன்ட் போனீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். 40 to 50% உங்களோட காஸ்ட் வந்து கம்மி பண்ண முடியும்னா பார்த்துக்கோங்க. இங்கே நான் வந்து இந்த கார் கடலில் நிறைய கார்ஸ் நான் பார்க்கும்பொழுது என்ன ரொம்ப உறுத்திட்டே இருக்கு சார் வந்ததுலேருந்து. அந்த BMW ரெட். ஓகே ஓகே. இப்போ அது வந்து என்ன பிரைஸ் இருக்கும் சார்? இந்த வண்டி பார்த்தீங்கன்னா BMW 3 GT 2020-21 ரெஜிஸ்டர்ட் வண்டி. 20 மேனுஃபேக்சர் 21 ரெஜிஸ்டர்ட். 45,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகே. நம்ம சர்க்கியூட்ஸ் 99ல கோட் பண்ணது 38 lakhs கோட் பண்றோம். 38 lakhs. ஆமா. இத நியூ காரா வாங்கணும் அப்படியே டபுளா போட்டுக்கோங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 75 lakhs வந்துரும். நீங்க அந்த மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னது இந்த அமௌண்ட் தான். ஒரு 75 lakhsல நீங்க வந்து 38 lakhsங்கிறதும் பாதி விலையாயிடுச்சுல உங்களுக்கு. நம்ம விரும்பின மாதிரியே லக்ஸரி காரும் நமக்கு கிடைச்சிருச்சு. பாதிக்கு பாதி அமௌண்ட் அப்படியே நம்ம. ரெண்டாவது இந்த வண்டி ஜெர்மன் கார்ஸ் ஜெனரலா பாத்தீங்கன்னா ஒரு 3 to 5 lakh கிலோமீட்டர் கம்ஃபர்டபுளா ஓட்டலாம். ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருக்கணும். மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஓட்டலாம். ஸோ இந்த மாதிரி வண்டியெல்லாம் நீங்கள் இன்னும் ஒரு 5 years நீங்கள் வந்து இன்னும் யூஸ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஹையஸ்ட் உங்கள் இன்சூரன்ஸு சர்வீஸு எல்லாமே இது பண்ணிங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 5 லட்ச ரூபா வருதுன்னு வைங்க 5 yearsக்கு. வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா, மாதத்துக்கு 8,000 ஒரு லக்ஸுரி கார் கொடுக்க மாட்டிங்களா மெயின்டெனன்ஸ்க்கு? ஸோ நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ் தானே எல்லாமே. பிராண்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். உங்களுக்கு Audi, BMW, Mercedes இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் கார்ஸ் உங்களுக்கு. ஸோ அண்ட் Volkswagen அண்ட் Skoda இதுவும் எல்லா ஜெர்மன் கார்ஸ் தான். அதோட டிரைவ் கம்ஃபர்ட் லெவல், ரோட் ஸ்டெபிலிட்டி எல்லாமே அது ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அண்ட் ஜாப்பனீஸ் கார் சொல்லவே தேவையில்லை. டொயோட்டா, ஹோண்டா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜாப்பனீஸ் கார், லெக்ஸஸ் எல்லாமே ஜாப்பனீஸ் கார். அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப டியூரபிளாக இருக்கும். லைக் இல்லை நான் நிறைய மைல்ஸ் போகிறேன் இல்லை இது பண்ணுறங்கிறப்போ குட் சாய்ஸ் டு கோ ஃபார் இது. சார், இன்னும் ஒரு சிலர் வந்து ப்ரீ-ஓன்ட் கார்ஸை வாங்குறதுக்கு ஒரு தயக்கம் காட்டுறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இல்ல, இதனால ஒரு டிரான்ஸ்பரன்சி தெரியாம நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் நான் எல்லாருமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். என்னதுன்னா, சீப்பா இருக்கிறது பெஸ்டா இருக்காது.
பெஸ்ட்டாக ஒரு விஷயத்த கொடுக்கும்போது அது சீப்பாக கிடைக்காது. அன்லெஸ் அண்ட் அன்டில் அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு விஷயம் வந்து எது கம்மியாக கொடுக்க போகிறாங்க. இப்போ நீங்களே ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, இல்லை ஒரு வருஷத்தில் நான் 30 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னால் எதுக்கு நீங்கள் 30 ரூபா கொடுக்கணும்? ஸோ எல்லாத்துக்குமே ஒரு புக் வேல்யூ இருக்குது. அந்த புக் வேல்யூட லைக் டெப்ரிசியேஷன் இருக்குது அண்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்குது மார்க்கெட்டில். இதை பொறுத்து தான் இது உங்களுக்கு இதோட ஹையஸ்ட் ஃப்ளக்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 10% முன்ன பின்ன இருக்கும். இவ்வளோ தான். இன்றைக்கி எல்லாமே ஓப்பன். இன்றைக்கி ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்போ நாங்களாம் வந்து ஒரு ரெப்யூட்டட் கம்பெனி. இப்போ நாங்கள் எல்லாமே எங்களோட ஜிஎஸ்டி எல்லாமே நாங்கள் ப்ராப்பராக பே பண்ணி ஒரு புக்ஸில் ப்ராப்பராக நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கிறனால நாளைக்கு ஒரு கஸ்டமர் ஒரு விஷயம்னா கூட நேரடியாக எங்ககிட்ட வந்து கேட்க முடியும். பட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆன்லைனில் பார்த்துட்டு இங்கே சீப்பாக கிடைக்குது, அங்கே சீப்பாக கிடைக்குது, 1 கோடி ரூபா வண்டி வந்து 5 லட்சத்துக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு புரியாது முதல்ல அந்த வண்டி என்னது. ஏன்னா அவங்க ஃபஸ்ட் டைம் அந்த செக்மெண்ட்டில் போகிற மாதிரி இருக்கும். என்னடா இது ஒரு 5 லட்ச ரூபா ஸ்விஃப்ட் வாங்குற ரேட்டுக்கு வந்து ஒரு எஸ் கிளாஸ் பென்ஸ் வாங்கலாமேன்னு சொல்லி வாங்குறாங்க. வாங்கிட்டு கொண்டு போய் ஒரு மெக்கானிக் ஷாப்பில் நிறுத்துறாங்க. சர்வீஸ்க்கு 2 லட்சம் 3 லட்சம் ஆகும்னு சொல்கிறாங்க. அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்படியே அவங்க பணம் வந்து அப்படியே போயிடும். ஐயோ கார்னா மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் எந்த இதுவுமே கிடையாது. எல்லாமே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் எல்லா விஷயமும் கிடைக்குது. நிறைய ஃப்ளட் வண்டிங்க, மீட்டர் டேம்பர் பண்ண வண்டிங்க அண்ட் ஆக்சிடென்ட் ஆகி டோட்டலஸ் ஆன வண்டிங்க, நிறைய இன்சூரன்ஸ்லேயும் நிறைய ஸ்கேம்ஸ் இருக்குது. அதை வந்து இன்னும் எக்ஸ்போஸ் ஆகலை. நாங்களும் கவர்மெண்ட்டை வந்து ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். இனிமேல் டோட்டலாஸ் ஆகிற வண்டிங்க எல்லாத்தையுமே ஆர்சி புக்கை கேன்சல் பண்ணுங்கள். எதுக்கு அதை வந்து திருப்பி அதை வெளியில் பில் பண்ணி வெளியில் ஃப்ரீலான்ஸ் பண்ணுறங்கிற பேரில் வெளில வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்து ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம் கவர்மெண்ட்டை. ஸோ அது ஒன்ஸ் அதெல்லாம் வந்துருச்சு. இன்றைக்கி நல்ல வேலை இன்றைக்கி பேங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாஸ் வண்டிக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுறதில்ல. முன்னாடி அவங்களுக்கு தெரியல. இன்றைக்கி அவங்க நல்லா எஜுகேட் ஆகிட்டாங்க. இன்சூரன்ஸில் ஹிஸ்ட்ரி பார்க்குறாங்க. இந்த மாதிரி டோட்டலாஸ் ஆகிருக்கு, இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் பண்ணுறதில்ல. ஸோ இன்றைக்கி ஒன்றா ரிஃபைன் ஆகிட்டே வருது. ரெப்யூட்டட் இடத்துக்கு போய் வாங்க. இப்போது Circuits 99ல் we have 99.9% happy customers. வெளிப்படைத்தன்மை, அந்த ஒரு நம்பிக்கையை பெறுவதற்கு நீங்க எதெல்லாம் ஃபாலோ பண்றீங்க சார்? மெயினா கஸ்டமருக்கு இன்ன ஒரு விஷயம் தெரியல. நிறைய கஸ்டமர் என்கிட்ட கேட்பாங்க, சார் இது பெஸ்ட் காரா, கூகுள் பண்ணுங்கன்னு சொல்லணும். ஏன்னா எல்லாமே ஓப்பனா இருக்கு. சார் கார் நல்லா இருக்கான், ஷோரூமில் கொண்டு போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நானே ஷோரூமில் வந்து இது சார்ஜ் சம் ஃபியூ தௌசண்ட்ஸ், அவ்வளோதான், ஒரு 7000 8000 சார்ஜ் பண்ணுவாங்க. காரை ஷோரூம்லேயே 360 டிகிரி செக் பண்ணிடுறாங்க. அந்த வெளிப்படைத்தன்மை இருக்கு. அந்த மாதிரி வெளிப்படையா தன்மை இருக்கிறனால தான் Circuits 99 வந்து ஒரு விஷயத்துல ஜெயிச்சுக்கிட்டே வருது. அண்ட் அதே மாதிரி வெளிப்படைத்தன்மை இருக்கிற இடத்துல கஸ்டமர்ஸ் வாங்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வராது. நாங்கள் மட்டும் பண்ணுறோன்ட்டு கிடையாது. வெரி ஃபியூ பீப்புள் தே டூ. பட் பிரச்சனை இல்லாமல் ஒரு வண்டி எடுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. ஒரு 30 லட்சம் 40 லட்சத்துக்கு ஒரு வண்டி எடுக்கிறாங்க. எடுக்கும் போது அது ஒரு ப்ராப்பரான கார் இல்லைன்னா அது அவங்களுக்கு ஒரு ரிக்ரெட்டாக இருக்கும். வண்டி எடுத்ததுலேருந்து என்னடா இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு இருந்துகிட்டே இருக்கும். சார் Circuits 99ல் கார் வாங்குறவங்களுக்கு இன்னும் நீங்கள் என்னென்னலாம் செஞ்சு கொடுக்குறீங்க சார்? ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் இன் தமிழ்நாடு. ஸோ துணிச்சலாக வந்து சேல்ஸு, சர்வீஸு, செராமிக் கோட்டிங், ஃபினான்ஸ் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வச்சு இதை வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்க முடியும்னு காமிச்ச ஃபஸ்ட் ஆளுங்க ப்ரீஓன் லக்ஸுரி காரில் வந்து நாங்கள் தான். ஸோ இந்த விஷயத்தில் வி ஆர் வெரி ஹாப்பி ஃபார் தட். ஏன்னா நாங்கள் வச்சதுக்கப்புறம் தான் பல பேருக்கு வந்து அந்த ஒரு ஓகே. ஏன்னா என்ன நினைப்பாங்க, சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ஒரே இடத்துல வச்சோன்னா கஸ்டமர் வந்து இது பண்ண முடியாது. லைக் ஏன் அவங்கள வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு வண்டி கொடுக்கும்போது வி மேக் ஷுர் த கார் இஸ் லைக் ஆல் ஃபங்க்ஷன் ஒர்க்கிங்கிறத வந்து வி மேக் ஷுர். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பிரின்சிபல் வச்சுருக்கோம். சரி எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் என்னது, ஓகே அந்த கார் வந்து ஒரு 8 இயர்ஸுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த காருக்கு நாங்களே வாரண்டி கொடுக்குறோம். அது ஒரு தனி சர்வீஸ். அதுக்கு நாங்கள் ஒரு தனி லைக் ஆட்டோப்ரோ எக்ஸ்டெண்டட் வாரண்டின்னு சொல்லி நாங்களே கொடுக்குறோம். யூ கேன் கிளைம் இந்த OEM. ஸோ இங்கே வந்து நீங்கள் அந்த வாரண்டி நாங்கள் அந்த வண்டி கொடுத்தோன்னா நீங்கள் அந்த வண்டிக்கு ஒரு இன்ஜினோ டிரான்ஸ்மிஷனோ இல்லை சஸ்பென்ஷனோ எந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கொண்டு போய் நீங்கள் OEMலேயே போய் கிளைம் பண்ணிக்கலாம். யூஸ் காரில் ஃபஸ்ட்டு டைம் இந்த லைக் ஆட்டோப்ரோ எக்ஸ்டெண்டட் வாரண்டி கொடுத்தது நாங்கள் தான். இன்கேஸ் லைக் இல்லைங்க எனக்கு வந்து கம்பெனியில் வந்து எனக்கு ஒரு ஃப்ளெக்சிபிளாக இல்லை எனக்கு கம்பெனியில் வந்து எனக்கு பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகுது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நாங்களே எங்கள் கேரேஜ்லேயே பண்ணி கொடுத்துருவோம். சார் இப்போ அடையார் Circuits 99ல் எவ்வளோ கார் ஸ்டாக் இருக்குங்க சார்? ஸோ இப்போ நம்மகிட்ட ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 140 கார்ஸ் இருக்குது ஸ்டாக். ஸோ நம்மளது அடையார் இப்போ உங்களுக்கு தெரியும், இங்கே ஆவின் பார்க் பக்கத்தில் இங்கே நம்மளோட ஒரு ஷோரூம் இருக்குது. இன்னொரு ஷோரூம் வந்து கிரீன்வேஸ் ரோட்டில் இருக்குது.
ஆக்சுவலி பார்க்கிங் இல்லை, அதனால வந்து ஒரு 40 கார்ஸ் அங்கே பார்க் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஆன் ஸ்டாக் எப்போவுமே ஒரு 140 கார்ஸ் இருக்கும். சார் இப்போ அடையாரில் வந்தால் என்னென்ன பிராண்டை பார்க்க முடியும் சார்? உங்களுக்கு லக்ஸுரி பிராண்டை பொறுத்தவரை எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பென்ஸ், BMW, Audi, Jaguar, Land Rover, மினி, லைக் லெக்ஸஸ், எல்லா பிராண்டுமே பார்க்கலாம். எங்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷல்னா, ஒரு 8 இயர்ஸுக்குள்ளே நல்ல ஒரு வெல் மெயின்டைன் கார் எங்ககிட்ட வந்து எப்போவுமே ஆன் ஸ்டாக் வந்து ஒரு 140 கார்ஸுங்கிறது எப்போவுமே இருக்கும். ஓகே சார். இப்போ சென்னையில் இல்லாமல் மற்ற இடங்கள்லேருந்து நம்ம ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்த உடனே இதை நாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோங்கன்னா எப்படி உங்களை ரீச் பண்ணலாம்? வெரி சிம்பிள். எங்களோட கம்பெனி நம்பர் இருக்குது 96261 96261. அதுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கனாலே உங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இது பண்ணிவிட்டு கேட்லாக் ஷேர் பண்ணுவோம். அதே நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தான் அது. ஸோ அதில் கேட்லாகுங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா எல்லாமே லைக் ப்ரைஸ் வைஸ் எல்லாமே வந்து அதில் க்ளீனாக இருக்கும். நீங்கள் அதுலேயே உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன ஃபில்டர் பண்ணுமோ பண்ணிக்கலாம். அது போய் இங்கே வெப்சைட் இருக்குது, circuits99.co.in இருக்குது. ஸோ வெப்சைட்டில் போனீங்கன்னா அகைன் நீங்கள் பட்ஜெட் வைஸ் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி என்ன பார்க்கணுமோ அதில் பார்த்துக்கலாம். எந்த கார் வந்தாலும் அதோட டீட்டெயில்ஸ் உடனே கண்டிப்பாக இருக்கும். எங்ககிட்ட இருக்கிற வண்டியும் இருக்கும், அண்ட் எங்ககிட்ட லைக் கஸ்டமர் கிட்ட இருக்கிற வண்டி அதுவும் அந்த இதில் அப்டேட் பண்ணியிருப்போம் நாங்கள்.